மை டியர் கமெண்டர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இதே தான்பா வருது நமக்கு மைண்டில் பதிஞ்சு போச்சு. குட் ஆஃப்டர்நூன். எனக்கு என்னென்னா, இன்றைக்கி காலையில் ஒருத்தன் நாய் மேய்க்க போகிறான். புரியுதா? வீடியோவில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல், கண்டென்ட் இல்லாமல், சும்மா ஒரு ட்ராக் பேண்ட்டை மாட்டிக்கின்னு, ஒரு டிஷர்ட் சட்டையை மாட்டிக்கின்னு, இதில் வேறு பாட்டு பாடி ஆப்போசிட்டில் பாட்டாக ஓடுது. ஆடி மாதம் எல்லா தெருவும் எல்லா ஊரும் அப்படி தான் இருக்கும். ஒரு குறையாக பேசிக்கிட்டு, இதில் வேறு காரை வேறு தூக்கிட்டு பெட்ரோலில் டீசலை போட்டுக்கின்னு அவுட் ஆஃப் ஏரியா போயிட்டு நாய் மேய்க்கிறான். நாய் மேய்க்கிறதுக்கு இப்படியெல்லாம் வீடியோ போட்டு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக? நீ போடுறது எதுவுமே, நீ பிடுங்கிறது பூரா தேவலாதான். இது மட்டும் என்ன தேவலாத ஆணி தான் இதுவும். இது ஒன்றும் என்ன தெரியுமா, இந்த மாதிரி தேவலாத ஆணியை தான் போய் பார்க்குறாங்க நிறைய பேர். அதுதான் வருத்தமாக இருக்குது. எப்படி நேற்று உதவுறாங்க, நேற்று வீடியோவில் அதை பற்றி பேசுகிறோம். வியூஸுக்கு கொடுக்குறான் பாரு, யூடியூப்பையும் சொல்லணும். அதே மாதிரி பார்க்குறாங்க இல்லை, இவங்க முழுசாக பார்க்குறாங்க பாரு, இவங்க மேலேயும் தப்பு. நல்ல வேலை ஹைப்புலாம் உனக்கு கம்மியாக இருக்குது. எனக்கு 250 பேர் 260 பேர் பண்ணாலும் எனக்கு 7600 10,000 பாயிண்ட் வருது, ஹைப் பாயிண்ட்டு. பரவாயில்ல, உனக்கு ஹைப் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறாங்க, ஏதோ பேசணும். நாய் மேய்க்கிறதுலாம் ஒரு வீடியோ வாடா, அதெல்லாம் ஏன்டா போய் பார்க்குறீங்க? நாய் மேய்க்கிறதுக்கு ஒரு வீடியோ, 8 நிமிஷம் வீடியோ. இதில் குடும்பம் என்னன்னா, இது பைபாஸ், இது எங்கேருந்து இப்படி போகணும், அங்கேருந்தா அப்படி போகணும், இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு இப்படி போகணும், இங்கே கன்னியாகுமரி வரைக்கும் போகுது. இதெல்லாம் தேவையா? இதில் வேறு வீட்டுக்கு இங்கேருந்து போனால் 1/2 கிலோமீட்டரில் வீட்டுக்கு போயிடலாமா? போலீஸ் வருவாங்க. போலீஸ் வரும்போது சொல்லுங்கள், உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ, எப்படி வரணும், எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்குது. இங்கே போய் ஆட்டோக்காரங்கிட்ட கேட்டால் சொல்லிட போகிறாங்க. இதில் என்ன இருக்குது? இதெல்லாம் ஒரு வீடியோ. இதில் காமெடி என்னன்னா, என்ன பேசணும்னு தெரியாமல் பேசுகிறான். அதேமாரி அவன் சாப்பிட்ற வீடியோவெல்லாம் பார்க்குறீங்களே, அப்படி என்ன பிரமாதமாக இருக்குது. அதெல்லாம் அவன் சாப்பிட்ற வீடியோவை போய் 10,000 பேர் 13,000 பேர் பார்க்குறீங்க. ஹோட்டலில் சாப்பிட்டாலும் சரி, வீட்டில் சாப்பிட்டாலும் சரி. என்னத்தை நீ என்ன சாப்பிட்டு வீடியோ போட போகிறேன்னு சொல்கிறீங்க. நம்ம சொல்கிறாங்க, கேட்குறோம். ஒருத்தன் உழைச்சி சாப்பிட்றதுக்கும், ஒருத்தன் மக்களை ஏமாற்றி மண்டை கழுவி சாப்பிட்றதுக்கும். நேற்று 500 வாங்கலாம் பார்த்தீங்களா? 6 மணி லைவில் யாரோ ஒரு புள்ள நம்பரை கேட்டு ஜிபே அலையிறான். ஜிபே என்னவனே 5000 போட்டால் தேங்க்ஸ் வேறு மாதிரி இருக்குமா? அது மாடுலேஷன் பார்த்தீங்களா? 500 போட்டால் அது வேறு மாதிரி இருக்குமா மாடுலேஷன்? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, யார் எவ்வளோ பேசினாலும் என்ன, யாருக்கு அக்கறை இருந்தால் என்ன, மக்கள் சரியில்லை. மக்கள் எப்படி தப்பான ஆளை செலக்ட் பண்ணி பவரில் உட்காந்து வச்சுருந்தாங்களோ இத்தனை நாளாக, இதுதான். அதேமாதிரி தப்பான ஆளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் தான் சொல்கிறேன், எவ்வளோ சேனல் இருக்குது, ஹெல்ப்பிங் சேனல் இருக்குது. டாக்டர் தம்பி சிபு தம்பி இருக்காப்புல சேனல் இருக்குது. அதே மாதிரி நிறையா இருக்குது. ஹெல்ப்பிங் சேனல் போடுங்க, எவ்வளவோ இருக்குது. பாவத்தை சேர்க்காதீங்கடா, புண்ணியத்தை செய்யுங்கன்னா கேட்க மாட்டீங்க. அட்வைஸ் பண்ணால் சின்ன பசங்களுக்கு தான் புரியாது. உங்களுக்குமா புரியாது? பார்க்குறதெல்லாம் நீங்கள் பெரிய ஆளுங்க தான். 18+ மேலே தான் இருக்கீங்க நீங்கள் எல்லாம். அவ்வளோ பேர் பார்க்குறீங்க. இதில் தங்கச்சிங்க ஃபேக் ஐடின்னு தெரியாமல் போய் பெண்கள் ஏமாறுறது தான் வருத்தமாக இருக்குது. நான்லாம் 3 மணியில் இவ பேசுகிறதே பெண்களுக்காக தான் பேசுகிறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுகிறேன், வெயிலில் நின்று ரோட்டில் நின்று எது கத்திகிட்டு இருக்கேன்னு யாருக்கா தெரியுதாங்க? தெரிய மாட்டேங்குது, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சில பேர் புரிஞ்சுக்கிறீங்க, சில பேர் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. தெரிஞ்சும் எனக்கு இங்கே வந்து ஒரு மாதிரி கமெண்ட் எல்லா லைவுக்கும் எனக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக சிக்கா ரவுடி பேபி சூர்யாவுக்கு ஆப்போசிட்டாக யார் பேசுகிறாங்களோ எல்லாருக்கும் போய் ஒரு மாதிரி கமெண்ட் போடுறது. அப்புறம் போய் அவங்களுக்கே சிக்கா ரவுடி பேபி சூர்யாவுக்கு போய் உருகி கமெண்ட் போடுறது. இது என்ன இது? யூடியூப்பில் அவங்க ஆப்போசிட்டாக சேனல் நடத்தவங்க தான் சில டைமை மாற்றி மறுத்து பேசுவாங்க. கமெண்ட் போடுறவங்களே இப்படி இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னும் புரியல. இங்கே வந்து ஆப்போசிட்டாக பேசுகிறேன், எனக்கே வந்திருக்கு. சில பேர் இருக்காங்க, எனக்கே இந்த மாதிரி மாற்றி பேசிட்டு இங்கே வந்து பற்றி வைக்கிறது, அவங்கள பற்றி வைக்கிறது, பற்ற வைக்கிறது, கொளுத்தி போடுறது. அங்கே போய் அவங்களுக்கு உருகி பேசுகிறது. அப்படின்னா இப்படின்னா ஏன்னா உங்களுக்கு ஃபேக் ஐடி எது, ஒரிஜினல் ஐடி எதுன்னு தெரியல. ஃபேக் ஐடி எதுன்னு தெரியாமல் அங்கே அவனே அவ்வளோ ஃபேக் ஐடி வச்சு அவனுக்கு அந்த குழம்பும் எப்படி வைக்கிறது சொல்லுங்கள், எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி நல்லா ஏமாத்துறான். அவனை எக்ஸ்ட்ரா பப்ளிஷ் பண்ணிட்டு, இதில் வேறு நேற்று எனக்கு 2 இலவச விளம்பர தூதர்கள் கிடைச்சாங்க, கொத்தடிமைகள். 2 நாள் முன்னாடி நான் இங்கேருந்து விரட்டி விட்டேன்ல, முந்தா நேற்று விரட்டி விட்டேன். 2 கொத்தடிமைகள் 4-5 பேர் வந்தாங்க, விரட்டி விட்டேன். அதில் தமிழ் சவுத்துன்னு நினைக்கிறேன், டெம்பிள் மங்கி. இந்த 2 பேரும் போய் என்னைக்கு வந்து அங்கே எக்ஸ்ட்ரா எனக்கு நிறைய பேர் பண்ணாங்க. என் பேரில் நிறைய பேர் எவ்வளோ பேர் வந்தாங்க, ஃபேக் ஐடி என் ஃபோட்டோ வச்சுட்டு போனாங்க. இப்போ வெளியாளுங்க
வெளியாளுங்க வந்து என்னை பற்றி எனக்கு அங்கே மறைமுகமாக ஒரு விளம்பரம் ஓடுது, சந்தோஷம்தான். நீங்கள் தப்பாக பேசினாலும் சரி, எனக்கு பாட தெரியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க, பாட தெரியாமல் இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைபர் ஏறிக்கிட்டு இருக்காங்க, பேச தெரியாமல் இவ்வளோ பேர் ஏறிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன ஒரு தம்பியோட மனைவிக்கு மருத்துவ உதவி கேட்டிருக்கிறேன். நான் என்னமோ என் தனித்திறமை காமிக்கிறேன், பணம் கொடுங்கன்னு கேட்ட மாதிரி பேசுகிறேன். அந்த மாதிரி வீடியோவை கட் பண்ணி காமிக்கிப்பாவும், யாராவது போட்டு விடுங்க, இல்லை எனக்காவது அமுச்சு விடுங்க பார்ப்போம். அந்த மாதிரி கிடையாது. தனித்திறமைங்கிறது ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன், அதை சொன்னேன். சூப்பர் சாட் பண்ணுறது உங்கள் விருப்பம், இருந்தாலும் கேட்குறது எங்கள் உரிமை. அது எப்படி உங்கள் உரிமையோ, கிஃப்ட் எப்படி இருக்கோ அதெல்லாம் ஞாபகப்படுத்துறது எங்கள் ஒரு கடமை. ஓகேவா? அது போடுறதும் போடாமல் போகிறதும் உங்கள் விருப்பம். அதை தான் ஞாபகப்படுத்துகிறேன். நான் எங்கே வந்து எனக்கு பணம் கேட்டேன்? நான் ஒரு தம்பியோட மனைவிக்கு உதவி கேட்டேன். அதுக்கு இன்னும் இல்லை, ஒரு 2000 ரூபா கூட முழுசாக வரல. மனசே கஷ்டமாக இருக்குது. இப்படி இருக்கும்போது நான் என்னமோ கேட்ட மாதிரி இருந்தாலும் எனக்கு நல்லா இருக்குது. ஏதோ ஒரு மறைமுகமாக ஒரு விளம்பரம் எனக்கு ஓடுது. அது வரையும் அந்த 2 ஐடிக்காரங்க இன்னும் நான் 4 பேர் 5 பேரெல்லாம் விரட்டி விட்டேன். 5 பேரெல்லாம் பேட் கமெண்டர் ராஜேஸ்வரின்னு இன்னொரு ஐடி இருக்குது. நிறைய பேர் இருக்காங்க. போங்க அங்கே போய் என்னை பற்றி எனக்கு விளம்பரமாக இலவச விளம்பர தூதர். ஓகேவா? விளம்பர வேலையை பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களால் நான் என்கரேஜ் பண்ணுறேன். ஓகேவா? இன்னும் எக்ஸ்ட்ரா கொளுத்தி போடுங்க, என்னை பற்றி போடுங்க. இன்னும் எவ்வளோ லைவ் இருக்குது, எல்லா லைவுக்கும் போங்க, என்னை பற்றி போடுங்க. இன்னும் 2 பேர் இருக்காங்க, ஏன் போகல? அவங்க கம்பெனியில் சொல்கிறேன், மற்றவங்கள சொல்லலை. அவங்க கம்பெனியில் 2 பேர் இருக்காங்க. 9 மணி லைவ் இருக்குது, 8 மணி லைவ் இருக்குது. போய் என்னை பற்றி போடுங்க. எக்ஸ்ட்ரா விளம்பரம் வரட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களாம் எங்கடா இருக்கீங்க? சென்னை சவுத்து, சென்னைக்காரனா என்னன்னு தெரில. நானும் சென்னையில் தான் இருக்கேன். சில பேட் கமெண்டர்ஸு, ஓகேவா, நான் நல்ல கமெண்ட்டாக போட்டிருந்தேன், அவனுக்கு ஆதரவாக பேச வந்தேன், ஆப்போசிட்டாக பேச வச்சுட்டான். அது எல்லாருக்கும் தெரியும். பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் பேட் கமெண்டர்ஸ் சொல்கிறேன், நீங்கள் பேட் கமெண்டர்ஸை வந்து நீங்கள் கமெண்ட்டை தான் போட்டுக்கிட்டீங்க. உங்களெல்லாம் ஒரு படி மேலே ஏறி நான் போய் வீடியோ போட்டு லைவில் பேசிகிட்டு இருக்கேன். அந்த ஆளை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், அந்த ஆளை பற்றி விமர்சனம் பண்ணிகிட்ருக்கேன், அந்த ஆளை பற்றி குற்றச்சாட்டு வைக்கிறேன். அந்த ஆள் எத்தனை ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு சிக்காத்தங்க மோகனா அந்த மாதிரி ஆளுங்களாம் நேற்று பேசியிருப்பேனே, அந்த மாதிரி ஆளுங்களையே எப்படி மண்டை கழுவி எப்படி அவங்களே வச்சு கண்டென்ட் போடுறாங்கிற மாதிரிலாம் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஃபேக் ஐடி வச்சுட்டு தான் போய் இருமல் வேறு வருது. ஃபேக் ஐடி வச்சுட்டு தான் போய் நீங்கள் வந்து அங்கே வந்தாலும் திட்டுறீங்க. ஓகேவா? நான் ஒரிஜினலாகவே என் முகத்தை காமிச்சு, என் ஃபேஸை காமிச்சு, இன்னும் சொல்ல போனால் என் அட்ரஸு, என் ஃபோன் நம்பர்லாம் அந்த ஆளுக்கு தெரியும். ஓகேவா? பிளாக் பண்ணி வச்சுருக்காரு. இன்னும் நீ தான் என்னை வேணே நீ பிளாக் பண்ணுறது. ஒரு வீடியோ எடுத்தேன் வாட்ஸ்அப்லேருந்து, அதனால் நீ எனக்கு இது பண்ணி வச்சுருக்கேன். அது பையன் தம்பி பிரச்சனை, எலெக்ஷன் டைமில் அது வேணாம். என்ன இருந்தாலும் ஒரு பையனோட வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது. ஓகேவா? அதனால தான் அந்த வீடியோவை நான் எடுத்தேன். ஒரு தங்கச்சி எடுக்க சொன்னாங்க. ஓகேவா? வாட்ஸ்அப்லேருந்து நீ ஸ்டேட்டஸாக வச்சதை ஒரு வீடியோவை எடுத்தேங்கிறனால நீ என்னைய வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணி வச்சுருக்க. அப்படி சொல்லு. நம்பரை எடுத்துட்டேன். என்ன நீ பிளாக் பண்ணுறது? என்ன பிளாக் பண்ண? நியாயமாக பார்த்தா உன்னை இன்னமும் உன்னை கூகுளே அக்செப்ட் பண்ணாத அளவுக்கு வந்து, ஓகேவா, கூகுளே எடுத்துக்காது. ஓகேவா? அந்த அளவுக்கு உன்னையே பிளாக் பண்ண போகிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அதான் நடக்க போகுது, பார்த்துக்குவா. ஓகேவா? இதான் உனக்கு எத்தனை தடவை இறுதி எச்சரிக்கை. நீ உருட்டுற மாதிரிலாம் நான் உருட்டலை. அதுன்னு சொல்கிறேன். அன்றைக்கி நீ சொல்கிற மாதிரியே அங்கே போனாலும் வந்து மதுரைக்கு வந்த உடனே, இந்த ஊரில் இருந்தாலும் வந்த உடனே உனக்கு இறுதி எச்சரிக்கை, இது உறுதின்னு சும்மையை மிரட்டுற மாதிரி, விவாகரத்துக்கு சொல்கிற மாதிரி நான் உருட்டலை. ஓகேவா? பார்க்க தானே போகிறீங்க. சரிங்க, 3 மணி லைவில் பேசுவோம். அதே மாதிரி 8 மணி லைவ் இங்கே போடலாமா வேணாமாங்கிற மாதிரி இருக்குது. அதை பற்றி 3 மணி லைவில் பேசுவோம். 8 மணி லைவுக்கு ஆட்கள் கம்மியாக இருக்கீங்க, என்னன்னு தெரியல, பார்ப்போம். லைவ் 3 மணிக்கு வாங்க, பேசுவோம். ஓகேவா? ஓகே, பாய். 3 மணி லைவில் சந்திக்கலாம்.